திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமः. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீ ஏன்று அருளே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 7வது நாள். இந்த 7வது நாளில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய 6வது படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான மதுரையில் அமைந்திருப்பதும் அழகான சோலைகள் சூழ்ந்த இருப்பிடமான பழமுதிர்ச்சோலை அப்படின்ற ஸ்தலத்துடைய திருப்புகழ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழமுதிர்ச்சோலையில் தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை 2 பேரோடையும் அழகாக காட்சி கொடுப்பார். ரொம்ப அழகான ஸ்தலம். நிறைய புண்ணிய ஆத்மாக்களுடைய காலடி பட்ட இடம். அந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்ததான இந்த சோலைமலை. இந்த பழமுதிர் சோலைக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருப்புகழ் ரொம்ப அழகானதுன்னே சொல்லலாம். அதாவது தமிழை ரொம்ப ஆசைப்பட்டு படிக்கிறவங்க, அதாவது உச்சரிப்பு பிழை இல்லாமல் அழகாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக கோர்த்து கொடுத்துருப்பார் அருணகிரிநாதர். அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த திருப்புகழை நீங்கள் படிச்சிங்கன்னா. முதல்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பிரித்து பொறுமையாக படிச்சிங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அகரமும் ஆகி அப்படின்னு தொடங்கக்கூடியது தான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழை நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயன் எனவாகி அரி எனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதி ஆகி மருவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடு மயிலோனே திருமலி வான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. எவ்வளவு அழகாக இருக்குல்ல இந்த திருப்புகழ். அதாவது தமிழை வார்த்தைகள் அத்தனையும் அவ்வளவு அழகு. ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த பிழை இல்லாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. இதில் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஆ ஆன்னே வரும். அகரமும் ஆகி அகரம். அகரம்னா அந்த ஆனா, அதுதான் முதல். அந்த முதல் எழுத்தே முருகன்தான் அப்படின்னு அருணகிரிநாதர் ஆரம்பித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவ்வளவு அழகாக தமிழ் மொழியை கையாள முடியுமா அப்படின்னு நம்மளையே வியக்க வச்சிருப்பார். ஏன்னா தமிழ் மொழியை பற்றுதலோடு படிக்கிறவங்களுக்கு இந்த திருப்புகழை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அழகழகான வார்த்தைகள். இதை இங்கே தான் போடணும், இதை இப்படி தான் போடணும்னு பார்த்து கோர்த்த ஒரு அழகான மாலை மாதிரி இருக்கக்கூடியதான இந்த திருப்புகழ். இன்னைக்கு இந்த திருப்புகழை பார்த்துருக்கோம். நாளையிலிருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 படை வீட்டோட திருப்புகழையும் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை. அதனால் எனக்கு மிகவும் பிடித்ததான ரொம்ப இன்னைக்கு நம்ம திருப்புகழை படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துலேருந்து ஒரு திருப்புகழை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அது என்ன, அவர் யார் அப்படின்றது எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.